பெரியவர்களே? எத்தனை பேர் குர்ஆனை படிச்சீங்க, படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, படிச்சுட்டாங்கன்னு கேட்டீங்க? இந்த வேதம் இந்த ஷெல்ஃப் கல்ல, இந்த வேதம் கான குலுக்குல் குர்ஆன். ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் யார்? ரசூலுல்லாஹ் எப்படி? குர்ஆனை பார்க்கணுமா அவரை பாருங்கன்றாங்க. அவருடைய பண்பு குர்ஆன் என்றாங்க. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. குர்ஆன் அருளப்படுகிறது அந்த சமுதாயத்துக்கு. அந்த சமுதாயம் உலகத்துல எலும்பி நிக்குது. ரோம பேரரசு கீழே உழுவுது, பாரசீகம் பேரரசு கீழே உழுவுது. முஸ்லிம்கள் சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினாங்களா? முஸ்லிம்கள் எதால உண்டாக்கினாங்க? குர்ஆன். அவங்களுக்கு வழிகாட்டினது குர்ஆன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் சகோதரர்களே, நான் முடித்துக் கொள்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர் நாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எதிர்பார்க்கிறார்கள். மறுமையிலே அவர்கள் கையில் ஹவுலுல் கௌசரிலே தண்ணி குடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சில கேள்விகளை கேட்கிறார். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை நீங்கள் தப்ரு செய்ய மாட்டீர்களா? குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? உங்க கல்புகள் பூட்டு போட்டிருக்கிறான்னு கேட்கிறேன். குர்ஆன்ல நாம் பார்க்கல. அஃபலா யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓத மாட்டீங்களா? நல்லா கேட்கல. அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? ஆய்வா? எப்படி? யார்கிட்ட போய் கேட்டீங்க? எங்க படிச்சீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை வாழ விடுங்க, குர்ஆனை வாழ விடுங்க, அதை சாகடிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா எழும்பியது ஆக வறுமையான கிராமம். அதாவது பைத்துகளில் கல்லை கட்டினவர்கள். உலகமே இன்றைக்கு அவர்களை திரும்பி பார்க்குது. இஸ்லாம் சாம்ராஜ்யமாக எழுந்தது. 1924 வரைக்கும் இஸ்லாம் தான் சாம்ராஜ்யம். இந்த குர்ஆனுடைய கல்புகளில் வாழ்ந்தது. இரவிலே அவர்கள் அழுது தொழுதார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தோம். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமா. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? டாக்டர். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? இன்ஜினியர். இல்ல, குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுக்கக்கூடிய. குர்ஆனை படிச்சோமா? அந்த படிப்பு என்ன? உலூமுல் குர்ஆன். குர்ஆனுடைய அறிவண்டா என்ன? குர்ஆனுடைய ஞானம் என்றா என்ன? குர்ஆன் அருளப்படுகிற நாள் என்று லைலத்துல் கத்ரை ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்லல, இந்த நாள் தான் என்று சொல்லல. பாவம், எங்களுடைய முன்னோர்கள் நலவுக்கு சிறதை செய்தார்கள். ஆனால் நாம் அதை மார்க்கமாக எடுத்துட்டோம். தௌபா கொப்பி ஒன்று கையில வச்சுட்டு நம்ம அந்த தௌபாவை செஞ்சுட்டு இன்றைக்கு தௌபா செஞ்சா முடிஞ்ச நினைக்கிறோம். வல்லாஹி சகோதரர்களை, தௌபா என்றால் இரவிலே அழுது கண்ணீர் மல்க, இறைவா நான் அந்த துரோகத்தை செய்து விட்டேன் இறைவா, இறைவனோடு பேசுவது தௌபா, அழுவது தௌபா, அஞ்சுவது தௌபா. அது ஒரு நாள் அல்ல. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். ஓடி வாங்கன்றான் அல்லாஹ் ரப்பிடம் மக்ஃபிரத்துக்காக. இப்ப பாவம் செஞ்சா இப்ப தௌபா, இப்ப பாவம் செஞ்சா இப்ப தௌபா. தௌபா என்பது ஒரு இரவிலே புத்தகத்தை எடுத்து தௌபா செய்ய போகிறோம் என்று ஒரு இரவல்ல. பெருமானாருடைய உம்மத்தில் நாங்கள் பெருமானாரை சந்தோஷமாக சந்திக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய தௌபா ஒவ்வொரு ரமலானுடைய இரவு மட்டுமல்ல, மற்ற இரவுகளில் ஷவ்வாலிலும் நமக்கு தௌபா. ஒவ்வொரு நாளும் தௌபா. யா ரப், நான் துரோகம் செய்து விட்டேன், துடிப்பது தௌபா. தௌபா என்றால் என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தௌபாவை சொல்லி முடிக்கிறது. ஒரு பெண் வருகிறாள், ஜுஹைனா குலத்து பெண், பெருமானாரை சந்திக்க. ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் வேர்ல்ட்ல எந்த கவர்மெண்ட்டை நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்கெல்லாம் குற்றவாளியை கொண்டு போய் கூட்டுல நிப்பாட்டி குற்றவாளி என்று சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட்ல குற்றவாளி தேட தேவையில்ல, அவங்களே வந்து ஆஜராவாங்க. ஒரு பெண் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், காமிதியா பெண், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செஞ்சுட்டேன், ஹத்த நிறைவேற்று. ரசூலுல்லாஹ் மேலையும் கீழையும் பார்க்கிறார். போங்கம்மா அப்படின்ட்டாங்க. பைத்துல் உள்ளதை வளர்த்துட்டு வாங்க. பெருமானார் துருவமும் இல்லை, யாரோட விபச்சாரம் செஞ்சேன்னு கேட்கல, அவரையும் கொண்டு வாங்க அடிக்கணும்னு சொல்லல. இல்லம்மா, நீங்க வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்கட்டான். ஒரு பெண் அவ வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வந்தா 10 மாசமானா, இன்றைக்கு விபச்சாரம் செஞ்சா நெத்தில வேர்வை வரும், தப்பு பண்ணிட்டோமே இறைவாண்டு வரும். 10 மாசம் குழந்தைய சுமந்து பெற்றெடுத்த பிறகு அந்த விஷயம் மறந்துடும். என்னப்பா எல்லாரும் செஞ்ச மாதிரி நானும் ஒண்ணு பண்ணிருக்கிறேன், புள்ள இருக்குது. அந்த பெண்ணுடைய தௌபா எப்படி இருக்கும்னு நினைங்க. புள்ளையோட வருகிறா, யா ரசூலல்லாஹ், அந்த பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், ரப்பை சந்திக்கணும் யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், அசிங்கத்தை செய்த பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, உலகத்துல தப்பை செய்து விட்டு எனக்கு தண்டனை தாங்க என்று தலைவர் முன்னாடி போன எதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆச்சரியமான வரலாறு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமாட்டாங்க. அந்த அம்மா திரும்ப வருகிறார். பால் குடி மறக்கிறதுக்கு 2 வருஷம் போகும். 3 வருஷம் ஒரு பாவம் கல்புல இருக்காது. அது வெயிட் குறைஞ்சிருக்கு, அது மறந்திருக்கு. அப்ப செஞ்சன் தான் இருக்கு.
அந்த தௌபா ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வோட அழுதிருந்தால் மறக்காது. இந்த பெண் திரும்ப போக கூடாத லட்சியத்துல வர்றா. அந்த ஹதீஸ் ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய மகனை கூட்டிட்டு வர்றா, கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்திருக்கிறார். அவர் சப்புறார், சின்னவர். எதுக்கு ரொட்டி துண்டு தெரியுமா? ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன அனுப்பக்கூடாது, என் மகன் சாப்பிடுறார், நான் பால் குடி மறக்க வச்சுட்டேன், நான் ரப்புக்கு துரோகம் செஞ்சுட்டேன், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அல்லாஹ் வாழ. அந்த பெண் அதுக்கு பிறகு அதே உணர்வு. இதுக்கு பேர் தௌபா பெரியவர்களே, இதுக்கு பேர் தௌபா. அந்த பெண் கூட்டி வர்றா, யா ரசூலல்லாஹ் என் மகன், யா ரசூலல்லாஹ் ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் துரோகம் செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிய தோண்ட சொல்றாங்க. அந்த பெண்ணை வைக்கிறாங்க. இந்த புள்ளைய ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னார் மகன் இன்னார் கையில் ஒப்படைங்கன்றாங்க. அந்த புள்ள ஒப்படைக்கப்படுகிறது. அந்த தாய் பார்க்கிறார்கள், கல்லால் எறியப்படுகிறது. அந்த பெண் அந்த இடத்திலே மௌத்தாகிறார். ஜனாசாவை முன்வைத்தார். ஒரு ஜானி, ஒரு விபச்சாரிக்கு தொழுவிக்கிறதா ரசூலுல்லாஹ்விட கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரு தெரியுமா? தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பெரிய அரிசி மூடை இருக்குது. உங்க ஊர்ல 70 பேருக்கு அந்த அரிசி பிரிச்சு கொடுக்கணும்டா, அது ஒரு கண்டெய்னர் அரிசி. இவருடைய ஈமான் 70 பேரை விட அதிகமாக பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஈமான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தை சொல்ல வேணாம் என்றாங்க. ஒரு ஜன்னா சொர்க்கவாசிக்கு தொழுவித்தார்கள் ரசூலுல்லாஹ். இதுக்கு பேர் தௌபா பெரியவர்களே. நாம் ஒரு புக்கை வைத்து பழைய பாவம் புதிய பாவம் முடிச்சு அது தௌபா அல்ல. அல்லாஹ்வோட விளையாடாதீர்கள் பெரியவர்களே. பெருமானார் எத்தனை இரவுகள் அழுதார்கள். உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி வ மா தஅkhர். அவருடைய எல்லா பாவம் முன் செய்த பின் செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயுடைய மடியில கடைசி நேரம் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், என் மடியில் சாய்ந்த ரசூலுல்லாஹ்வை இறுக பிடித்துக் கொண்டேன். பெருமானார் முணுமுணுக்கிறார்கள். வெளியில சத்தம் வருவதில்லை. இன்னலில் மூத்தி சக்கரா, மூத்துக்கு சக்கராத் இருக்கிற காதை கொண்டு போய் வைக்கிறேன். 3 தடவை ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா. பெருமானார் தன் மரணத்துக்கு முன்னாடி சொன்ன 3 வார்த்தை, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா. எந்த நேரமும் கேட்கிறதுக்கு தௌபா அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு முன்னாடி ஒரு சமுதாயம் அழிந்து விட்டார்கள். அவர்கள் இந்த வேதங்களை மாற்றி விட்டார்கள். அவர்கள் குருட்டுத்தனமாக தலைவர்களும் பெரியவர்களும் ஆன்மீக தலைவர்களும் பின்பற்றி விட்டார்கள். எங்களுக்கு வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யாரு சொன்னாலும் நிஜமாக ஒரு புடவையை பார்த்து, இது நல்ல புடவையாண்டு பார்த்து, இந்த ட்ரௌசர் எவ்வளவு காலம் பாவிக்கலான்னு பார்த்து வாங்குறோமே. இந்த வேதத்தில் உள்ளதும் ஹதீஸில் உள்ளதும் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்பது 27ஆக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தயவு செய்து அது 21ஆக இருந்தால், 23ஆக இருந்தால், 25ஆக இருந்தால், 29ஆக இருந்தால், ஒற்றைப்படி ஏன் நாம் அதை விடுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு ஜன்னாவுல பெரிய இடம் வரணும். எங்களுக்கு அது வேணுமே. எங்க உறவுகளே, நான் உங்களிடம் மறைக்கவில்லை. எனக்கு தெரிந்த மார்க்கத்தை நான் ஒப்படைத்து விட்டேன். என் ரப்பு கேட்பான் என்ற அச்சத்தில் நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் வியாபாரமாக்க விரும்பவில்லை. இந்த மார்க்கத்தை நான் மறைத்து மக்கள் போகிற போக்கிலே நான் விடுவதை விரும்பவில்லை. சத்தியம் எதுவோ அதை தெளிவுபடுத்த வேண்டும். இதை தெளிவுபடுத்தினால் நீங்கள் எனக்கு தருகிற பரிசு பணம் அல்ல. எனக்கு தருகிற பரிசு நீங்கள் மரியாதை அல்ல. இவர் என்னப்பா சொல்லுகிறார், பரவாயில்லை. பெருமானார் அந்த மக்களுக்கு போய் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது பிழை, நீங்கள் சொல்வது பிழை. அசாதிக் என்று சொன்னவர்கள் சொன்னார்கள் கத்தாப் என்று. உண்மையாளர் என்று போட்டினவர்கள் 40 வருஷமாக உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொன்னவர்கள் ஏசினார்கள். பரவாயில்லை, ஜன்னா கிடைத்தால் போதும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் சீரழியக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூய்மையான தீன் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்கள் மத்தியிலே நான் இதை பதிவு செய்து, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருமையான ஒரு வேதத்தை நமக்கு விட்டு தந்திருக்கிறார். தயவு செய்து மௌத்துக்கு முன்னாடி படிப்போம் பெரியவர்களே, அதை ஓதுவோம், நின்று நின்று பார்ப்போம். ஒரு வரியை சும்மா வாசித்தால் புரியாது. அதற்குரிய அதாவது சில வரிகள் புரிஞ்சிடும். வரலாறுகள் நிறைய இருக்குது. சில விஷயங்கள் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது. அதை படிக்கணும். தெரியாத ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாட்டி தெரிந்தவர்கள்ட்ட போய் படியுங்க, கேளுங்க. குர்ஆனை படிக்க நேரம் ஒதுக்குங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கல்புகளை ஒளிமயமாக்குவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதத்தை தந்திருக்கிற நேரம் எங்களில் பலர்கள் முன்னோர்கள் கபருக்கடியில் போய்விட்டார்கள். அடுத்தது நாம் போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வீடு கட்டினோமோ, வாகனங்கள் வாங்கினோமோ, நாம் சொகுசாக வாழ்ந்தோமோ, இது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒன்று மட்டும் ஷுவர், பேசுற நான் என்னுடைய மரண செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் உட்கார்ந்து நீங்கள்
உங்களுடைய மரண செய்தியை சில வேளை நான் கேள்விப்படலாம். இது 100% நடக்க போகிறது. என்னுடைய முன்னோர்கள் மண்ணுக்கடியில் போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே மாதிரி எங்க சந்ததிகளை நாங்கள் விட்டு போக போகிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன பரிசை நீங்கள் கொடுக்க போறீர்கள்? உங்க சந்ததிகளை விட்டு போகிற நேரம் காணி, பூமி, தோட்டம், துறவுகளை மட்டும் கொடுக்க போறீர்களா? இந்த ஊர்களில் குர்ஆனை ஹயாத்தாக்க போறீர்களா? குர்ஆனுக்குரிய விளக்கத்தை பெறக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க போறீர்களா? உங்க கைகளில் இந்த சாய்ஸ் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.